ஹாய், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு 5 வகை சட்னி பார்க்கலாம். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு சீரகமும் நல்லா பொரியட்டும். புதினா சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். புதினா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ரொம்ப வதக்கணுன்னா அந்த பச்சை கலரே மாறிடும். ஸோ அது வேறு மாதிரி கலர் ஆயிரும். இப்போ நான் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு புளி பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போது அதுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளித்ததை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி சட்னிக்கு நான் தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்ல பழமான தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் அதில் பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தோம்னா தான், இல்லைன்னா ரொம்ப உப்பு கச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். எல்லாத்துலேயுமே நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்தளவு தேங்காய் எடுத்துட்டேன். தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொரிகளில் நம்ம ரொம்ப கம்மியாக தான் போடணும். இப்போ நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ரொம்பவே நான் கம்மியாக தான் பொரிகளில் சேர்க்குறேன். ஸோ அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அப்போ தான் நமக்கு இந்த ஒயிட் கலராக வரும். நம்ம பொரிகள் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த கலரே பார்த்திங்கன்னா சட்னி ஒரு எல்லோ கலராக மாறிடும். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் சட்னிக்கு இது மட்டும் போட்டால் போதும். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல கலராக ஒயிட் கலராக இருக்குது. இப்போ நம்ம மிளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம உடனே அரைச்சிடலாம். எதுவுமே நம்ம வதக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உடனே கட் பண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்குறேன். பூண்டு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு 15 பல்கிட்ட பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்க்க வேண்டாம், அது விதையாக நிற்கும். ஸோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது கலருக்காக நான் சேர்க்குறேன். நீங்கள் அது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த சட்னி நம்ம வதக்கவே வேணாம், பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும்.
இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியுமே நம்ம வெளியவே வச்சுக்கலாம் ஒரு 2 நாளைக்கு கூட. இது கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டாம். நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அதோட பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகா ரொம்ப கருகிரும். இப்போ நம்ம வேர்க்கடலை இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் சட்னி நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் நான் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 பேர்த்துக்கு தான் அரைக்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி அரைச்சாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே மாதிரி தேங்காய் சட்னியாக அரைச்சி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை சட்னி. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் தி டேஸ்ட்.